ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா, மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை ஹைதராபாத் யுனானி ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் 2 பேர் போய் அங்கே அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. நாம் இந்த டைம் வர இயலாது. அதனால் நண்பர்களுடைய சப்போர்ட்டை பயன்படுத்தி நீங்கள் போய் அங்கே அட்மிட் ஆகிக்கலாம். அல்லது மெடிசின்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரமே இருந்தாலும் வாங்கிட்டு வந்துக்கலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் மெடிசின்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரமே இருந்துச்சுன்னா நீங்கள் சென்னையில் கூட போய் வாங்கிக்கலாம். ஆனால் அங்கே தங்கி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நமக்கான சூப்பர் ஃபுட்டு 3 நேரமும் சூடாக காய்கறி, கீரைகள், உப்பு புளிப்பு காரம் இல்லாத ஒரு உணவு முறைகளை கட்டமைச்சு தராங்க. அதை தாண்டி நம்ம பிளட்டை சுத்தம் பண்ணி வயிற்றை சுத்தம் பண்ணுற ப்ராசஸ் மூவ் ஆகுது. அதுக்கு அடுத்ததாக நம்ம பிளட்டை பியூரி பண்ணி பிளட் செக்கப், யூரின் செக்கப், மலன் செக்கப் பண்ணி உடலில் உள்ள நோய்களை கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் போகுது. எந்த இடத்துலையும் விட்லிகோவுக்கான ட்ரீட்மெண்ட் டைரெக்டாக கிடையாது. நமக்கான ரீசன் தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் க்யூர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே போல் நம்மளுடைய ஒயிட் பேச்சஸ் எனக்கு ஃபேஸ்லாம் ஃபஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சு. அப்போ நான் அங்கே தான் போயிருந்தேன். இருந்தாலும் எனக்கு உருவாகிறதுக்கான காரணம் டென்ஷன் தான், மன அழுத்தம் தான். இன்றைக்கி பெரும்பாலும் பேத்துக்கு இந்த வெண்புலி கண்டு இது பந்தத்துலேருந்து பயத்தை உள்வாங்கி பல உணவுகளை விட்டு பரப்பி விட்டுட்ருப்பேங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தான் அங்கே நம்ம போய் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதேமாரி இன்றைக்கி கூட பாருங்கள், எனக்கு நல்லா உள்ளங்கையில் பளிச்சுன்னு தெரியும். நேற்று கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்டேன், சிக்கன் பிரியாணி. அது ஒரு சூழ்நிலை. மாங்காவும் விடாமல் சாப்பிட்டேன். 3 கறி விருந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன். என்னடா அவ்வளோ வெறியா அப்படின்னு கேட்குறீங்க. சொந்த பந்தமாக போயிட்டாங்க. சோறு திங்காமல் வெறும் கறி தான் தின்னேன். அதுவும் பாதுகாப்பாக தான் நம்ம மூவ் பண்ணங்க. அப்படி இருந்தும் நல்லா வெய்ய காலத்துக்கு அதுக்கும் சூட்டை தூக்கி விட்டு பளிச்சுன்னு உள்ளங்கையில் தெரியுதுங்களா? சூடு மட்டும் அதிகரிச்சுன்னா உதடு உள்ளங்கை சும்மா வச்சு செஞ்சிடும். அதேமாரி விட்டமின்ஸ் குறைபாடுங்கிறது கை காலில் மட்டும் வரக்கூடியது. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அந்த ஹாஸ்பிட்டல் தாங்க. ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் வந்த பின்னாடி அது ஒரு சிலருக்கு அந்த மாத்திரை வேலை செய்யலை, பரப்பி விடுது, வயிற்று வலிக்குதுங்கிறாங்க. நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிறதுங்கிறது எங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் விட்டுருவோங்க. நான் அங்கே போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் தங்கி எடுத்ததுக்கான காரணமே பிளட்டை பியூரி பண்ண தான். அங்கே 3 நேரமும் நமக்கான உணவுகள் சமைச்சு கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி வீட்டில் கூட பார்த்திங்கன்னா எனக்கான உணவுகளில் நானே தான் பெரும்பங்கும் ஹார்ட் ஒர்க் கொடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்குவேன். வீட்டில் சந்தியா அந்தளவுக்கு எபோர்ட் கொடுக்கறது கிடையாது. நமக்கான ஃப்ரீடம் கொடுத்துருக்குறா. அதனால் ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்றில் பெனிஃபிட் இருக்குது. எத்தனையோ நண்பர்களுக்கு தான் வீட்டில் சமைச்சு கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஃப்ரீடம் இருக்குமா, ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்குமா, கடன் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்போ எனக்கு கடன் கிடையாது, கவலையும் கிடையாது. பிள்ளைங்களுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. வீட்டில் ஏண்டாம்மா பார்த்து போயிட்டு வா, சேர்த்துட்ருப்போ, ஓவராக பொடி சுடுது, வெயில் பொழந்து கட்டிட்டு இருக்குது. அதனால தான் ஃபேஸும் பாருங்கள் ஃபுல்லாக அப்பப்போ போய் ஒரு நாளைக்கு 10 முறை ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியாக முகத்தை வச்சுக்கிட்டே இருப்பேன். அதை தாண்டி நல்லா தண்ணீர் குடிக்கிறேன், ப்ளஸ் 2 முறை குளிக்கிறேன். ஓகேங்களா? அப்படி இருந்தும் பாடி ஹீட்டு நமக்கு சிறு வயதுலேருந்து டென்ஷனான மனநிலை. ரொம்ப சிட்ரிக் ஆசிட் அதிகமாக விரும்பி சாப்பிட்றவன், காரம் விரும்பி சாப்பிட்றவன், கோபமான ஆள், படபடப்பு, பயமும் எனக்கு இருக்கும். இப்போ கிடையாது, ஆரம்ப கட்டத்தில். இப்போ துணிஞ்சதுனால தான் வெண்புலியும் குணமாகிட்டு வருது. என் லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஒரு பழமொழி நம்ம என்றைக்குமே மனதை ஆழ்ந்து வச்சுக்கணும். பயந்தவனுக்கு பல நாள் சாவு, துணிந்தவனுக்கு ஒரு நாள் சாவுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த வெண்புலி கண்டு மன ரீதியாக பயந்து நம்ம தினம் செத்துட்ருக்குறோங்க. அதிலேருந்து மீளணும் அப்படின்னா முதல்ல பயத்தை போக்கிக்குங்க, வழிமுறைகளை கடைப்பிடிங்க, நல்ல சத்தான ஆகாரம் எடுத்துக்குங்க, ஒரு சில உணவுகள் மட்டும் தவிர்த்துக்குங்க. மற்றபடி மனக்கவலை எல்லாமே இதை கண்டுக்காமல் விட்டாவே அது பாட்டுக்கு மறையும். அதெல்லாம் நம்ம வீட்டில் முடியல, கஷ்டம் அப்படிங்கும் போது தான் நமக்கான உலகம் அது. ஹாப்பி ஜெயில். ஓகேங்களா? எதுக்கு ஜெயில்னால் 30 நாள் வெளியே வரவே முடியாது. உள்ளே போய் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா வெளியவே வர முடியாது. டிஸ்சார்ஜ் ஆனால் தான் வெளியே வரணும். மற்றபடி நம்ம போல் நண்பர்கள் தான் எவ்வளோ பேர் இருப்பாங்க, இங்கே குணமடைஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க கூட பயணிக்கிறாங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் இருக்கும்போது நமக்கு எப்படி பயம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது எப்படி பயம் இல்லை, அதெல்லாமே அங்கே உள்ள டாக்டர் சிஸ்டர்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர் மாரி தான் கருதுவாங்க. ஏன்னா 50 ஆண்டுகளாக இருக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஓரளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட், அதாவது 100% ரிசல்ட்டுங்கிறது அதுலேயுமே கிடையாது. நம்ம பல மருத்துவமனைக்கு போய் பல லட்சங்கள் இழந்து வராத ரிசல்ட்டை பக்க விளைவின்றி அதீத பண இழப்பின்றி குணமாக்குறாங்கன்னா அது அற்புதம் தானே. அதுக்கு தான் நம்ம ஹைதராபாத் போய் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது சித்தாவை தழுவுன சேஃப் மெடிசின்ஸ் தான், அரபு மெடிசின்ஸ், யுனானி. ஓகேங்களா? முஸ்லீம் மருத்துவம்னு சொல்லுவாங்க. இதை 4:30 மணிக்கு எழுப்பி போட்டு 5 மணிக்கு அந்த குரான் பாடல் ஒலிக்கும் மசூதியில். இங்கே தொழுகிற டைமில் நம்ம கசாயம் வந்துடும். கறுக்க வைக்கக்கூடிய
உடலில் உள்ள பிளட்டை ப்யூரி பண்ணுறதுக்கான கஷாயம் வந்துடும். அதை குடிச்சிட்டு வாக்கிங் ஓடணும் பிளட்டில் கலக்க. நல்லா ஜாலியாக எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு நல்லா இப்படி கூலிங்காக இருக்குங்க. மரம் ஃபுல்லாக மரம். இப்போ இங்கே வெயில் தமிழ்நாட்டில் பொழந்துக்கிடுது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வெயிலே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இடம், கிளைமேட்டு. அதேமாரி கூலிங் வாட்டர் இருக்குது, நார்மல் வாட்டர் இருக்குது, ஏசி இருக்குது, ஏர் கூலர் இருக்குது, இல்லை ஃபேனே போதுனாலும் ஃபேன் இருக்குது. நமக்கான தட்பவெப்பத்துக்கு தகுந்த மாரி ஒவ்வொருத்தரும் தகுந்த மாரி ஹாப்பியாக மூவ் ஆகலாம். ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் விளையாடுவாங்க, டென்னிஸ் விளையாடுவாங்க பசங்க. ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான் முதன்மை. இங்கே காலையில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல உணவே மருந்துங்கிற வகையில், அதை தான் அங்கே கடைப்பிடிக்க வைக்கிறாங்க. நட்ஸு, ஃப்ரூட்ஸு தான் அங்கே அதிகமாக சாப்பிட சொல்லுவாங்க. காய்கறி, கேரட்டு, பீட்ரூட் சாலட்டு, ஃப்ரூட்ஸு, நீர் சார்ந்த நமக்கு விட்டமின் தரக்கூடிய ஃப்ரூட்ஸு, நட்ஸு. மற்றபடி நீங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் மாத்திரை எதுக்குன்னா, நம்ம உடலில் என்ன ப்ராப்ளம்னு கண்டறிகிறாங்க பார்த்தீங்களா, பிளட் செக்கப், யூரின் செக்கப், மலம் செக்கப் மூலியமாக அதுக்கான மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. இப்போ தைராய்டு பெரும்பாலும் பெண்களுக்கு இருக்குது. நம்ம அங்கே அழைச்சிட்டு போகும்போது கண்டறிகிறாங்க, தைராய்டுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. ஆல்கஹால் பழக்கம் இருக்கக்கூடிய மது விரும்பி நண்பர்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, கணையத்தை சுருக்க போய் மஞ்சக்காமலை சிம்டம் காமிச்சிருது. அவங்களுக்கெல்லாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் போகுது. இப்போ மனக்கவலை மட்டும் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்து ஜெரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கான லேகியம், கஷாயம், டானிக் அப்படி வரும்னு வச்சுக்கலாம் மாத்திரை மருந்துன்னு. அண்டு மெயின் நம்ம சொல்லணும் அப்படின்னா, எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் 1 மணி நேரம் கூட குளிக்கலாங்க. தண்ணீருக்கு பஞ்சம் கிடையாது. 12 பேருக்கு 10 டாய்லெட் வசதி இருக்குது. கேபினாக இருக்குது நம்மளுடைய இதெல்லாமே நான் வீடியோ உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில், அல்லது இதில் கூட இணைக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள். அவ்வளோ ஹாஸ்பிட்டலாக இது கவர்மெண்ட்டா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஒரு ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் நம்மளுடைய மத்திய தோல் ஆராய்ச்சி யுனானி ஹாஸ்பிட்டல். இன்னொன்று அதர் ஸ்டேட்லேருந்துலாம் வருவாங்க, மொத்தம் இந்தியாவிலேருந்து. ஓகேங்களா? எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நட்பு உருவாகுது. அவங்க கான்டாக்ட் வாங்கிக்கிறங்க. மொழி தெரியாட்டியும் பாடி லாங்குவேஜில் பேசிக்கலாம். அதுக்கு ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் ஹேண்டில் பண்ணுறாங்க. நட்பு வந்து எங்கே போனாலும் நமக்கு வந்து இது மூலிமா உருவாகுது. ஏன்னா ஒரு நாளைக்கு 500 பேஷண்ட் அங்கே வராங்க. ரிசல்ட் வராமே வருவாங்க. எல்லாத்துக்கும் ரிசல்ட் வரதுனால தான் மீண்டும் மீண்டும் மருந்து வாங்கிறதுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறையும், அட்மிட் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறையும் அங்கே பயணம் மேற்கொள்கிறாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் செட் ஆகலைன்னா, அவங்க செய்கிற தொழிலும் ஹீட்டாக இருக்கும், பாடியும் ஹீட்டாக இருக்கும், பல மருத்துவம் எடுத்து உடம்புக்கு எடுத்துருப்பாங்க, அதிகம் டயட் இருக்க முடியாது, அதாவது நான்வெஜ் அடிக்டாக இருப்பாங்க. அதை தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்காது. அவங்களுக்கெல்லாம் வந்து தீர்வு இதில் வந்து எதுலேயுமே இருக்காது. இன்னும் உணவோ மருந்தோ வேலை செய்யணும்னா உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் தான் அது சாத்தியம். அதை தான் அங்கே கற்றும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து குணமாக்கலை, உங்களை நீங்கள் தான் குணமாக்குறீங்க. அதுக்கு உதவி செய்கிறாங்க. மற்ற ஹாஸ்பிட்டலில் வராத ரிசல்ட்டை அங்கே பார்க்க முடியுது. அதில் வெளி ஹாஸ்பிட்டலில் ஒரு 20% உங்களுக்கான பேக்கப் சப்போர்ட் இருந்தாலும் பணம் இழந்து பக்க விளைவுக்குள்ளாவீங்க. ஆனால் பக்க விளைவின்றி அதீத இழப்பு இன்றி 50% ரிசல்ட்டை அவங்க கொடுத்துட்றாங்க. மீதி 50% ஏன் வந்து அந்த கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. அங்கே போய் உணவே மருந்துங்கிற வகையில் டிப்ரெஷனை குறைச்சி மன அழுத்தம் இன்றி நம்ம வந்து குணமாக்கிட்டு வெளியே வரங்க. அதை முழுமையாக கடைப்பிடிக்காமல் மறுபடியும் அழிக்க வைக்கிறங்க அப்படின்னா, அங்கே கடைப்பிடிச்சது இங்கே கடைப்பிடிக்கிறது இல்லை. அங்கே நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா நேரத்தில் எந்திரிக்கிறது தான், நேரத்தில் தூங்குறது தான், நல்லா கவலை இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது தான். அதை தாண்டி நமக்கான உணவுகள், கெட்டுப்போன உணவுகளோ, பழைய உணவுகளோ, உப்பு புளிப்பு காரம் அதீதமாக இருக்கக்கூடிய உணவுகளோ, நான்வெஜ்களோ இதெல்லாம் இல்லாமல் 30 நாள் டேஸ்ட்டாக உணவு சமைச்சு கொடுக்குறாங்க. அதுதான் எங்களுடைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸுன்னு சொல்லலாம். இல்லைனா அத்தனை பேரும் அங்கே போய் தங்க முடியாது 30 நாள். அதுவும் நான்வெஜ் அடிக்ட், ஆல்கஹால் அடிக்ட் ஆகுறீங்களா, அங்கே தங்க முடியுமா? முடியாதுல்ல. காரணம் அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்குது. வெளி நண்பர்கள் கூட எவ்வளோ பேர்கிட்ட பயணிக்கிறாங்க. ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், குழந்தைகளாகட்டும், எவ்வளோ பேர் வந்து அங்கே வந்து அட்மிட் ஆகுறாங்க. ஒரு நாளைக்கு 500 பேஷண்ட் புதுசாக வராங்க போகிறாங்க. ஜாலியாக அது நம்ம ஊர் நம்ம மாரி தான் அது கணக்கு. எனக்கு இத்தனைக்கு நான் ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது மொழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தெரிஞ்சால் கூட ட்ராவல் பண்ண முடியாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல். ஹிந்தி, இங்கிலீஷ் இருந்தால் தான் அங்கே ட்ராவல் பண்ண முடியும். நம்ம அரைக்குறை இங்கிலீஷ் வச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டினேன். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே மற்றபடி இங்கிலீஷ் அல்லது பாடி லாங்குவேஜ், அரைக்குறை ஹிந்தி இது தெரியறதுனால தான் நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ பேர் அழைச்சிட்டு போகிறவங்க வராங்க. அப்படி எல்லாட்டி கேரளா பீப்புள்ஸ் அங்கே வராங்க. யுனானி ஹாஸ்பிட்டலுக்குனால கேரளாவிலேருந்து 2 நாள் பயணத்தில் தமிழ்நாட்டை தாண்டி தான் அங்கே ஹைதராபாத் போகிறாங்க. அவங்களுக்கு கம்பல்சரி ஹிந்தி தெரியுது. ஓகேங்களா? தமிழும் தெரியுது, ஹிந்தியும் தெரியுது. அவங்கள வச்சு கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். மொழி ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் யாரும் சப்போர்ட் இல்லாமல் போயிடக்கூடாது. இல்லையா நம்மளோட டேலண்ட்லேயே நம்ம வந்து மூவ் பண்ணணும். இன்னொன்று வந்து நம்ம முக்கியமாக சொல்லணும்னா, ஒருவேளை
கேட்ட ஏறி குதித்து தப்பிச்சு போய் நீங்கள் டீ காப்பி ஏதோ வெளி ஃபுட்டு சாப்பிட்டு வந்தால் கூட அங்கே பிபி செக்கப்பில் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? அதனால் எவ்வளோ கட்டுப்பாடு கரெக்டான முறையில் ஹேண்டில் பண்ணி சுவையான உணவுகள் விதவிதமாக கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமை கண்டா வெஜிடபிள் பிரியாணி வரும், கேரட் பீட்ரூட் ஜாலட் வந்துடும், சப்பாத்தி இருக்குது, ரவை இருக்குது, ரவா இட்லி இருக்குது, கிச்சடி இருக்குது, கோவக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், ப்ளஸ் பருப்பு சாம்பார். இப்போ எப்படி ஃபுட் மெனு மாறி இருக்குதா எனக்கு தெரியல. நான் இருக்கும்போது ஃபுல்லாக 1 இயர் ஆயிடுச்சு. நான் போய் அட்மிட் ஆகலை. 2 டைம் அட்மிட் ஆகிருக்கிறேங்க. 7 டைம் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். கணக்கு இந்த டைம் வெயில் நம்ம அங்கே போய் இருக்கலான்னு தான் ஆசை. ஸ்கூல் இன்னையோட முடியுது பிள்ளைங்களுக்கு. ஆனால் என்னன்னா நம்ம காட்டு வேலை ஃபுல்லாக இருக்குது. இயற்கை சார்ந்து பயணிச்சுட்ருக்குறேங்க. நம்மளை சார்ந்து எவ்வளோ பேர் வராங்க. ஹைதராபாத்துக்கு அங்கே போய் டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நாள் நாச்சோ அல்லது ஒரு வாரம் நாச்சும் நம்ம வில்லேஜுக்கு வர வச்சு நம்ம இயற்கை சார்ந்த உணவு பழக்க வழக்கத்தை தற்சார்பு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்து தங்க வச்சே ஓரளவுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்து நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஐடியானால எல்லா வேலையும் இப்போ ஆரம்பித்தா தான் நமக்கு மழைக்காலம் வரும்போது வளர்த்த முடியும் செடிகள், மூலிகைகள், கீரைகள், பழங்கள், காய்கறிகள்லாம். ஏன்னா தண்ணி வசதி இல்லை, மழையை நம்பி நம்ம காலத்தை ஓட்டணும். அப்போ மண்ணை முதல்ல அதுக்கு பக்குவப்படுத்தணும். அதனால் ஃபுல் வேலை இருக்குது. நமக்கு வெண்புலி பரவுனாலும் மற்றவங்களை குணமாக்கணுங்கிறனால எபோர்ட் போட்டுட்ருக்கிறேன். இதில் என் பிள்ளைங்களும் இப்போ ஸ்கூல் லீவு அவங்கள வச்சு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கும் இயற்கையும் கற்றுக் கொடுத்து அவங்க மூலியமாகவும் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். நான் என்னோடய ஃபேமிலி தான் எல்லாத்தையும் கட்டமைப்பு உருவாக்க போகிறாங்க. அது எல்லாமே அப்டேட் வரப்போகுது. பல லட்சங்கள் செலவு பண்ணாலும் வராத ரிசல்ட்டை நீங்கள் பணமே இல்லாமல் இயற்கையை கற்றுக்கிட்டு இலவசமாக கிராமத்தில் போய் பறித்து நீங்கள் அதை கரெக்டாக பதப்படுத்தி அல்லது அதை பக்குவப்படுத்தி நீங்கள் சமைச்சோ அல்லது சமைக்காமையோ பச்சிலை வைத்தியமாவோ சாப்பிடும் பொழுது தான் ஃபாஸ்ட்டாக குணமாக்குங்கிறத 100% நான் அடித்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சித்த மருத்துவர்கிட்டையும் நீங்கள் பரிந்துரை கேட்டுக்குங்க. உணவே மருந்துங்கிற வகையில் நம்ம எது சொன்னாலும் நமக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் உள்வாங்கிடுவோம், பிரச்சனைக்கு வழிவகுத்துரும். எதாக இருந்தாலும் நம்ம கற்றுக் கொடுக்கறது இதெல்லாமே ஒரு சித்த மருத்துவர் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவ அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லைனா பழக்கப்படுத்துங்க. சித்தா பழக்கம் இல்லாமல் எடுக்கவே கூடாது. ஒன்று பழக்கப்படுத்தி எடுக்கணும், இல்லைனா பழக்கப்படுத்திட்டு எடுக்கணுங்க. அதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் நான் உங்கள் வேலவன். நன்றி, வணக்கம்.